மாவை கொட்டி கிளறிப்போம். உப்பு போட்டுப்போம். மா ஓ, எங்கே வந்துகிட்டு இருக்க? ஒரு பூ பிச்சுக்கலான்னு பார்த்தேன். என்னம்மா இப்படி இருக்குது ரோஸ்லாம்? ஆமாம், செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இதாக இருக்குன்னு. இதான் நல்லா இருக்கு. இங்கே பாருங்க எப்படி வச்சாகுதுன்னு. இந்த மாதிரி தான் வைக்கணும். ஆமாம், என்னம்மா இப்போவே நல்லா வாசமாக இருக்குது இந்த மாவு. நல்லா வாடையாக இருக்கு. அம்மா ஓ, நீ என்னம்மா பண்ண போகிற? இன்னைக்கு ராகி புட்டு தான் செய்ய போகிறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம், அது உடம்புக்கு நல்லது தானம்மா. அவ்வளோதான் நல்லது. அது எப்படிம்மா பண்ணும்? அது நல்லா மாவு தண்ணி ஊற்றி நல்லா கிளறிக்கணும். கிளறிட்டு இட்லி பானில் வச்சு நல்லா அவிச்சு எடுத்துட்டு நல்லா பொல பொலன்னு தேங்காய் நாட்டு சக்கரெலாம் போட்டு கிளறி சாப்பிட்டா அருமையாக இருக்கும். நல்லா இருக்குமா? நல்லாயிருக்கும். ஆமாங்க, இன்னைக்கு புட்டு தான் பண்ண போகிறோம். சரி, எல்லாம் போய் ரெடி பண்ணிடுமாம்மா? போய் ரெடி பண்ணிவிடுவோம். வாம்மா. மாவை கொட்டி கிளறிப்போம். உப்பு போட்டுப்போம். தண்ணி ஊற்றிப்போம். மாவு நம்ம கட்டியாக பிசையணுமா? இல்லை இல்லை, கொஞ்சம் பொல பொலன்னு கிளறிக்கணும். நல்லா மாவு இந்த மாதிரி தண்ணி அதிகமாக ஊற்றாத அப்படி கட்டியாக அப்படி பொல பொலன்னு நல்லா கிளறிக்கணும். அம்மா ஓ, இது என்ன புட்டு மாவு மாதிரி செம்மையாக வந்துட்டு. ஆமாம், இது அந்த ரவுண்டாகவும் புட்டு பண்ணலாம்லம்மா? பண்ணலாம். எவ்வளோ வாசமாக இருக்குமா? நல்லா வாடையாக இருக்குது. ஆமாங்க. இதில் தண்ணி ஊற்றணுமாம்மா? லைட்டாக ஊற்றி இன்னும் லைட்டாக கிளறிக்கணும். ஊற்றுமா? அது எப்படி இருக்கு பாரு. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணுங்க. ஊற்றிட்டு அப்படியே பிசைய வேண்டியது. மாவை நல்லா பொல பொலன்னு நல்லா கிளறியாச்சு. செம்மையாக இருக்குல்லம்மா? இதோட அடுப்பை பற்ற வச்சு இட்லி பானையை வச்சு அவிச்சிடுவோம். இட்லி பானையை போட்டுருவோம். தண்ணி போதுமாம்மா தண்ணி? போதும். துணியெல்லாம் போட்டாச்சு. இப்போ இதோட இட்லி பானையில் வச்சு மாவு அள்ளி வச்சிட வேண்டியதுதான். அம்மா ஓ, முடிச்சிட்டியா? முடிஞ்சிடுச்சு. அள்ளி வைம்மா. மேத்தட்டிலே வச்சாச்சுமா? ஆமாம், மேத்தட்டிலே வச்சாச்சு. வைம்மா. மாவு அள்ளி வச்சிடும். வைம்மா. இங்கே பாருங்க எப்படி வச்சாகுதுன்னு. இந்த மாதிரி தான் வைக்கணும். ஆமாம், என்னம்மா இப்போவே நல்லா வாசமாக இருக்குது இந்த மாவு. நல்லா வாடையாக இருக்குது செம்மையாக. ஆமாங்க, எல்லாத்தையும் வச்சு மூடிட வேண்டியதான். மூடிடுமாம்மா? ஆமாம். ஓ, தூக்கிறதுக்கு மட்டும்? ஆமாம், பிடிச்சி தூக்கக்குள்ள கஷ்டமாக இருக்கும். இப்படி எடுத்துடலாம். ஆமாம். எவ்வளோ மாவு வச்சாச்சு பாரு. முடிஞ்சாம்மா? முடிஞ்சு. மூடுமா? அவ்வளோதான். இதோட மூடி ஆகி வேகட்டும். ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடும். அம்மா ஓ, எங்கே வந்துக்கிட்டு இருக்க? ஒரு பூ பிச்சுக்கலான்னு பார்த்தேன். என்னம்மா இப்படி இருக்குது ரோஸ்லாம்? ஆமாம், செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இதாக இருக்குன்னு. இதான் நல்லா இருக்கு. அம்மா ஓ, இது நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தால்
ஒரு வாட்டி தாம்மா நல்லா பூக்கும். ம் அதுக்கு தானே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஆகிடும். அது ஏன்னு தெரியல, முக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரியாக காயுது. ஆமாங்க, அது எதனாலனே கண்டே பிடிக்க முடியல. அவங்கள்ட்ட இருக்கிற வரையும் நல்லா பெருசு பெருசாக இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு வந்தோன்னே ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி நல்லா பூக்கும். அதுக்கு தானே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பூக்குது. அதை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இது நல்லதாக இருக்குது. அம்மா ஓ என்ன தேங்காய் தெரியாதா? ஆமாம் ஆமாம். எத்தனை மூடிமா இதுக்கு தேவைப்படும்? ஒரு மூடி தான் போட போகிறேன். ஒரு மூடி போதும். அம்மா நல்லா காற்றடிக்கலம்மா. நல்லா காற்று. இப்போ மழை காலம் எப்போம்மா? மழை காலமே இதுதான். அப்படியே மழையே பெய்ய மாட்டுது. மழை காலமே தெரியல, ஆனால் மழை வர மாட்டுது. ஆமாங்க, பனி பெய்யுது ஓரா. பனி பெஞ்சாலே மழை பெய்யாது. ஆமாங்க, தேங்காவை திருவிட்டு ரெடி பண்ணிட வேண்டியதான். வெந்துட்டான்னு பார்ப்போம் புட்டு. அம்மா ஓ நல்லாவே வந்துடுச்சுமா. நல்லா வெந்துடுச்சு. செம்மையாக வந்துடுச்சிங்க. ஆமாம். அம்மா எடுத்துருமா? எடுத்துருவோம். எடுமா. எப்படி இருக்கு பாரு, நல்லா டைட்டாக இருக்குது தானே? ஆமாம். துணியோடு எடுக்க போறியாம்மா? துணியோட எடுத்துடலான்னு பார்க்குறேன். பாரு, துணியோடு எடுக்க போகிறாங்க. அப்படியே துணி அப்படியே அழகாக அப்படி 4 பக்கம் எடுத்து அப்படியே தூக்கி கொட்டிட வேண்டியதாம்மா. ஆமாம். இதுவும் கூட நல்ல ஐடியா தான். இங்கே பாரு எப்படி இருக்கு பாரு. புட்டை நல்லா கிளறிப்போம். அம்மா ஓ நல்லா பொல பொலனே வந்திருக்குல்லம்மா. ஆமாம். நல்லா செம்மையாக வந்திருக்குங்க. நம்ம எடுத்தது பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ மாவு தான் எடுத்தோம். அதுலேயே எவ்வளோ வந்திருக்குமா. ஆமாம். அடுத்து நம்ம பண்ணோம் சர்க்கரை போடுமா. நம்ம ஜீனியும் போட்டுக்கலாம்லம்மா? ஜீனியும் போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாட்டு சர்க்கரையே போட்டாச்சு. போடுமா. இதுக்கு ரொம்ப அதிகம் இனிப்பு வேணாம். இப்போ ஏலக்காவை போட்டுருவோம். போடுமா. அடுத்ததுமா தேங்காய் போடுமா. தேங்காய் போட்டு கிளறிணுமா? ஆமாம். கிளறுமா. முடிஞ்சாம்மா? முடிஞ்சிச்சு. புட்டு ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக ரெடி ஆயிடுச்சிங்க. எப்படி இருக்குது பாருங்க புட்டு. அப்படி கரண்டியால் கொட்டினாலே பொல பொலன்னு கொட்டுங்க. அம்மா ஓ என்ன புட்டு ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடுமா. எப்படி இருக்குன்னு சொல்லணும். எப்படிம்மா இருக்கு? நல்லாயிருக்கு. நல்லா இருக்குமா? ராகி மாவில் செஞ்சது நல்லாவே இருக்கும். ஆமாம், உடம்புக்கு நல்லதுங்க. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமாம். ஓகே தானேம்மா? நல்லா தான் இருக்குப்பா.